2 பேருமே சேர்ந்து ஒரு மாரி குரோத் ஆனது. அஃப்கோர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட் விஜய் சித்து அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த ஜெனரேஷனுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது. ரித்தி அண்ட் இனியாலாம் வந்து அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் அதுவுமே நெறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் வந்து ஷேர் பண்றாங்க. அடுத்த ஜெனரேஷனுமே ஒரு மாரி அழகா ஃப்ரெண்ட்ஷிப் போய்க்கிட்டு இருக்கேன்ட்டு. தி பாண்ட் அப்படின்ட்டு கண்டிப்பா. இந்த ஃபேமிலியா ஒண்ணு ஒரு மாரி போய்க்கிட்டு இருக்குல்ல. அத பத்தி கண்டிப்பா பேசியாகணும். அது எப்படி சொல்றது? நாங்க அவ்ளோ ஆஃபனா பேசிக்கிறது இல்ல. ம். பட் எப்ப பேசினாலுமே அது எப்படி சொல்றது? அத்தன நாள் பேசலன்ற ஒரு ஃபீல் இருக்கவே ம். இருக்காது. ம். சித்துவும் நானும் அடிக்கடி பேசிப்போம். எஸ், அது எஸ். அ ஒரு வாரத்துல ஒரு 2, 3 தடவையாவது பேசிருவோம்னு ம். வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கல்ல. ஷாலினியும், ஸ்ருதியும். ஸ்ருதி. இவங்க எப்ப பேசிக்கிறாங்கன்னு எங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன்ல பார்க்கும்போது 2 பேரும் மீட் பண்ணிட்டு, ஆ. "ஆமா அன்னைக்கு இது சொல்லியிருந்தேனே நீ அத பண்ணியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எப்ப எப்போ சொன்ன?" பேசினீங்க? ஆமா. இவங்க 2 அப்படின்னு. பேரும் எப்படா பேசிக்கிட்டாங்கன்ற எனக்கும் சித்துக்கும் சம்டைம்ஸ் ஒரு மாரி பக்குன்னு இருக்கும். ஆ, ஆ, ஆ. ஏதோ அந்த ஏதோ அந்த பிளான் ஒரு போட்டுருக்காங்க. பயம் என்ன என்ன அப்படின்ட்டு. எப்ப இதுங்க 2 பேசிக்குது அப்படின்ற மாரி தான் ம். இருக்கும்.